அவர் சொல்லக்கூடிய முக்கியமானது என்னென்னா, இயேசுவானவர் அந்த உலகத்திற்கு பாடுபட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பும்படியாக வந்தார். ஆனால் அவரை நீங்கள் அறியாமல் இன்னும் கொலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சில பேர் சொல்கிறாங்க, இயேசுவை நினைக்காம நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும் அப்படின்னா கடைசியில் நான் வந்து என்ன ஆகணும், ஒரு யூதனாக மாறுவேன். இயேசுவானவர் எப்படி இந்த மாபெரும் வரலாற்றை சொன்னாரோ அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வேத புத்தகத்தில் பார்க்குறோம். வேத சத்தியத்தை ஏதோ ஒரு வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு ஆளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் அவங்க படிக்கலை. அப்படி தியரி ஆஃப் த தியோரியா அப்படின்பார். அப்படின்னா என்னச்சோம், ஒரு கூம்பு மாதிரி வச்சு ஒரு டெலஸ்கோப்பை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ளதும் தெரியும், இந்த மத்தியில் உள்ளதும் தெரியும், தூரத்தில் உள்ளதும் தெரியும். அப்படி தான் தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்க எல்லாத்தையும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து எப்படி 66 புத்தகங்களும் வேத எழுத்துக்களாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்கள் வெறும் இந்த நூலாலே கோர்க்கப்படவில்லை, வேத சத்தியமாகிய சுவிசேஷத்திலே கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஓரளவு புத்தகங்கள் எல்லாமே நம்ம பைண்டிங் பண்ணும்போது நூலை வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஒட்டுறாங்க, அப்படி தனித்தனியாக வந்துடுது இல்லை இப்போ. ஆனால் அந்த நாளில் வந்து அதை பைண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் தச்சிருவாங்க, ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு தச்சிருப்பாங்க. அது எல்லாமே தைக்கிறதுக்கு நல்ல நூல் பயன்படுத்துவாங்க, அது சீக்கிரமாக அருகாது. அந்த மாதிரியான வேதம் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ எல்லாமே ஒட்டு இந்த தனித்தனியாக வந்துருந்தா பேப்பராக இருக்குது, இப்படி வந்துடுது. இப்படி தான் படிக்கிறதும் போயிடுச்சு. பிரச்சனையே தான் படிக்கிறது அப்படி போயிடுச்சு. இது பைபிள் இல்லை, அது ஒரு புத்தகம், வேறு ஒரு புத்தகத்தை எடுத்திருந்தேன். இப்போ பைபிள்லேயும் அப்படி தான் இருக்குது. நிறைய புத்தகங்கள் பைபிள் நம்ம எடுத்தோம்னா உடஞ்சிருது. வேதாகமம் முழுவதுமாக இலையோடி இருக்கிறீங்க, அதாவது ஒன்றுபடுத்தப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் வரலாறு, இந்த சுவிசேஷ வரலாறு. இந்த சுவிசேஷ வரலாறில் ஆதியிலிருந்து கர்த்தர் அந்தம் வரைக்கும் ஆல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். முழுவதுமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது, இதை ஒட்டு மொத்தமாக தான் பார்க்கணும். ஏன்னா சேவான் சொல்லும் பொழுது அவருடைய இதற்கு முன்பதாக நம்ம வந்து பேதுருவானவர் சொன்னதையும் நான் பார்த்தோம். ஆரம்பிக்கும் போதே ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கர்த்தருடைய உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தம், இது மாறாமல் எல்லா இடத்துலையும் வருது. ஒவ்வொரு இடத்துலையும் உடன்படிக்கைன்னு வார்த்தை, இந்த கவனன்டல் ப்ராமிஸ் ஆஃப் த லார்ட், சரியாக சொல்லணும்னா இந்த சேவிங் கவனன்ட் ஆஃப் த ப்ராமிஸ் ஆஃப் த லார்ட், நம்மை ரட்சிக்கக்கூடிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் தான் எல்லாவற்றையும் இணைத்து இருக்கிறது. முழுவதுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதை புனர்வ நம்ம சேவானுடைய இதை பார்த்தோம். சேவானுடைய முக்கியத்துவத்தை நம்ம 8வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவருடைய பேர் வர்றதை பார்க்கலாம். நான் போன தடவை சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவருடைய இந்த கல்லறிந்து கொல்லப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை என்ன கொண்டு போகிறேன்னா, அவர் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நல்லா தெளிவாக 5 கட்டங்களாக அவர் அறிவித்து கொண்டு வருகிறார். இதில் எல்லா இடங்களிலும் அவர் நாம் பார்த்தோம் என்றால் அவர் எல்லா புத்தகங்களையும் சொல்லிட்டார். நம்ம கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் இல்லை, நம்ம அதுக்கு பின்பதாக நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை. 5 ஆகமங்களை பார்த்தோம், யோசுவாவை பார்த்தோம், பின்பதாக தாவீதை குறித்து பார்க்குறோம், சாலமோனை குறித்து பார்க்குறோம், அதற்கு அடுத்ததாக தீர்க்கதரிசியருடைய புத்தகத்தை பார்க்குறோம். தீர்க்கதரிசியில் அநேக புத்தகங்களை சொன்னாலும் கடைசியாக அவர் சொல்லும்போது தேவகுமாரன் என்பது தானியேலுடைய புத்தகத்தை பார்க்குறோம். தானியேலுடைய புத்தகம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது இந்த சிறையிருப்பின் காலத்தில் எழுதப்பட்டது. சிறையிருப்புக்கு பின்பதாக என்ன நடக்கும், இதுவரைக்கும் எத்தனை ராஜாக்கள் வந்தார்கள், இனிமேல் எத்தனை ராஜாக்கள் வரப்போகிறார்கள், கடைசியிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரப்போகிறதுன்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியிலே அவரையும் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய முக்கியமானது என்னென்னா, இயேசுவானவர் அந்த உலகத்திற்கு பாடுபட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பும்படியாக வந்தார். ஆனால் அவரை நீங்கள் அறியாமல் இன்னும் கொலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம முந்தின எபிசோட்களில் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக. ஆமாம், முன்னாடி வந்து ஒரு எபிசோடில் வந்து 2-3 எபிசோடு இதை வந்து எடுத்துருக்கோம். பிரசங்கத்தையே நம்ம 2-3 எபிசோட் ஃபுல் டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். அதை வந்து திரும்ப பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்பொழுது அடுத்ததாக நம்ம போகக்கூடியது என்னென்னா, இயேசுவானவர் எப்படி சுவிசேஷத்தை அவர்களை அறிவித்தார். இதுக்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த இயேசுவானவர் சொன்ன அந்த சூத்திரம் வருதா? அதாவது
மோசேயினுடைய ஆகமங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், அதுக்கு அடுத்ததாக சங்கீதங்கள். புஸ்தகம். இந்த இதில் ஏதாவது பயன்படுத்துகிறாரா? இதில் எல்லாமே வருது. எப்படி எதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது? மோசேயுடைய ஆகமங்கள்னு சொல்லும்போது ஆதியாகமம், யாத்திராகமம். இல்லை, இதில் எந்த பேரெல்லாம் வந்து அந்த ஆகமங்களுக்குள்ளே வந்துடுதுன்னு? ஆபிரகாம் வந்துடுறாரு, யாக்கோபு, யோசேப்பு, அப்புறம் வந்து மோசே வந்துடுறாரு, மோசே, அப்புறம் யோசுவா, மோசேயோட கூடாரம், அதுக்கு அடுத்ததாக இந்த வனாந்தரம், இதெல்லாம் வந்துடுது. நடந்தது. அதுக்கு அடுத்ததாக அதுக்கப்புறம் தாவீது வந்துடுறாரு. தாவீது வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம் சிங்காசனத்தை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்றாரு, தீர்க்கதரிசன புத்தகங்களை சொல்றாரு. ஆமா, தாவீதோட கொடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொன்னையும் சேர்த்து பார்க்கணும், சங்கீதங்களுடைய புத்தகத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இயேசுவானவர் சொன்னது மாதிரி தான் அவங்க வந்து இப்போ வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்டாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர்கள் முழுமையாக இந்த வேத வசனங்களை வாசித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து சில பேர் சொல்கிறாங்க, இயேசுவை நினைக்காம நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கணும் அப்படின்னா கடைசியில் நான் வந்து என்ன ஆகணும், ஒரு யூதனாக மாறுவேன். கிறிஸ்தவனா, உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன். இயேசுவை மேசியாவாக நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். இயேசுவை மேசியாவாக நான் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டேன். முழுவதுமாக நான் ஒரு யூத கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன். யூதனாக இருப்பேன், கிறிஸ்தவனாக இருந்திருக்க மாட்டேன். அவங்கள போல நம்ம மேசியாவை தேடிட்டு இருந்திருப்போம். இன்னொரு மேசியா வர வேண்டும் என்று இருப்போம், அல்லது இயேசுவை வணங்கப்படத்தக்க தெய்வன் என்று சொல்லுகிறவர்களை எதிர்த்து கொண்டிருப்போம். நாங்கள் யெகோவாவுக்கு சாட்சிகள் என்று சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி பிரிந்து போயிருப்போம். ஏதாவது அல்லது ஒரு கலப்படமான உபதேசத்துக்குள்ளே போயிருப்போம். சரியான உபதேசத்துக்குள்ளே வரணும்னா இயேசுவானவர் எப்படி இந்த மாபெரும் வரலாற்றை சொன்னாரோ அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அதே மாதிரி நம்ம வந்து வேத புத்தகத்தில் பார்க்குறோம் முழுமையாக. சரி, இன்று நாம் தொடர்ந்து பவுலடியார் எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று பார்ப்போம். இது 13வது அதிகாரத்தில் வருது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். இதுக்கு இடையில் இன்னொன்று இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இதற்கு முன்பதாக உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம வந்து அதை இன்னும் ரொம்ப விளக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பிலிப்பு அறிவித்த சுவிசேஷம், அந்த எத்தியோப்பியா மந்தியத்தை. ஆமாம், ஏசாயாவுடைய புத்தகத்தினுடைய 52வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 53வது அதிகாரம் 12வது வசனம் வரை அவர் அப்படியே எடுத்து ஒவ்வொரு வசனங்களாக எப்படி இயேசு கிறிஸ்து பாடுபடும் தாசனுடைய பாடல்கள். ஏசாயாவுடைய புத்தகத்தில் 4 இடங்களிலே இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் வருது. அதில் விசேஷமாக குறிப்பாக இந்த கடைசியாக வரக்கூடிய அந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்கள் இதை எடுத்து இந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு இந்த பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாங்கியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லி. அந்த நாட்களில் வந்து இந்த மேனுஸ்கிரிப்ட் வாங்குறது புத்தக சுருள் மாதிரி தான். புத்தக சுருள், அதாவது தோல் சுருள், அது வாங்குறது ரொம்ப செலவு. ஒன்லி பணக்காரங்க தான் வாங்க முடியும், அல்லது ஒரு சினகாக்குக்கு ஒன்று இருக்கும். அதை தான் இயேசுவானவர் தேடி பிடித்து வாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஏசாயாவுடைய புத்தகத்தை எடுத்து இது வந்து யாருமே வாங்க முடியாது. ஒருவேளை இவர் வந்து இந்த கந்தகையனுடைய அதிகாரியாக அந்த மந்திரியாக இருந்தவர், எத்தியோப்பியா மந்திரியாக இருந்தவர், அந்த அரசகுமாரிக்கு ட்ரெஷரராக இருந்தவர், இவர் வாங்கியிருக்கலாம். அவர் வாங்கியிருந்தாலும் எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது, முழுவதுமாக வாங்கியிருப்பாரா இல்லை ஏசாயாவுடைய புத்தகத்தை மட்டும் வாங்கியிருப்பாராங்கிறது ஒரு பெரியதாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏசாயாவுடைய புத்தகத்தில் வாசிச்சுட்டு இருக்கார். அந்த இடத்துல வரும்பொழுது 52வது அதிகாரம் 53வது அதிகாரத்தை வாசிக்கிறாரு. அப்போ பிலிப்பு என்ன செய்கிறாரு, அவரும் எடுத்து இந்த ஏசாயாவுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடுபடும் தாசன் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் நம்ம அதை பார்த்துட்டு திரும்ப அதில் போகிறது நல்லாயிருக்கும். ரொம்ப 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த முன்பதாக அதற்கு அவன் இதுக்கு முன்பதாக 28லேருந்து வாசிப்போம், கரெக்டாக இருக்குது. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்போட கூட ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த நேரத்தில் அவர் ஏசாயாவுடைய புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் டைமிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குல்ல, வெரி கிளியராக ஆண்டவர் நடத்துகிறாரு. டைமிங் கரெக்டாக இருக்கு, ரொம்ப நம்ம தான் டைமிங் விட்டுறோம், கரெக்டாக அவனுக்கு போகிறாங்க. அதுவும் எங்கேருந்தோ வர்றாரு அவர், வடக்கு தேசத்துலேருந்து தெற்கு தேசத்துக்கு ஓடி வர்றாரு அந்த மனுஷன். இவருக்கு என்ன ஒரு பெரிய கிருபைன்னா, எப்படி ஏசாயாவினுடைய அந்த பாடுபடும் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பது தெளிவாக தெரியுது. இப்போவும் வந்து நிறைய தியாலஜின்னு சொல்கிறாங்க, அது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லலை,
அது யாரோ ஒருவர் பாடுபட்டவர் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நம்ம அதை வாசிக்கக்கூடாது அப்படின்னு தியாலஜின்னு சொல்கிறாங்க. அல்லது அவர் தன்னை பற்றியே பேசியிருக்காங்க. ஏன்னா ஏசாயா வந்து ரொம்ப பாடுபட்டார். இந்த வாளால் அறுப்புண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஏசாயாவாக இருக்கலாம். அவரை ரெண்டாக வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை தன்னை குறித்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இயேசுவானவர் என்ன சொல்லுவார், ஏசாயாவுடைய புத்தகத்தில் வந்து நீ பார்த்தியல, அது நான் தான். பாடுபடவும் அவர் மரிக்கவும் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டியது த மஸ்ட் அப்படிங்கிறதுல கொண்டு வர்றாரு. இதோட நம்ம வந்து இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்த்தோம், 1வது அதிகாரத்தில், நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். 2 கொட்டேஷன் சொன்னோம் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து. ஒன்று 2வது சங்கீதம், அதற்கடுத்தது ஏசாயாவுடைய பாடுபடும் தாசனுடைய 49வது அதிகாரம், நேசகுமாரன் பாடுபடும் தாசன் ஏசாயாவுடைய புத்தகத்தில் ஒரு 2மே இணைந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசுவானவர் தான் விளக்கி இருக்கணும். அதாவது தாவீதனுடைய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் தான், முடிசூட்டப்படக்கூடிய ராஜாவும், அதே போல் ஏசாயா சொல்லக்கூடிய அந்த பாடுபடும் தாசனும் நான் தான். ஏன்னா நான் பாடுபடவும் அவமதிக்கப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் அடக்கம் பண்ணப்படவும் 3ஆம் நாளும் எழுந்திருக்க வேண்டியது. மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் அடிக்கடி தன்னை குறித்து சொல்லிட்டு வர்றார். அப்போ இங்கே உடனடியாக அவர் புரிந்து கொள்கிறார் இந்த பாடுபடும் தாசனுடைய பாடல்களை. ஏசாயாவுடைய புத்தகத்தை குறித்து ரொம்ப நிறைய விபரீதமான வியாக்கியானங்கள்லாம் உண்டு. அது 3 ஏசாயா எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஏசாயா எழுதுன கிடையாது. ஏன்னா எப்படி 150 வருஷத்துக்கு பின்பு கோரேஸ் என்ற மன்னன் வருவான், அது எப்படி இவருக்கு தெரியும்? அப்போ இன்னொரு ஏசாயா இருந்திருக்காங்க. இதே இது நீங்கள் முந்தின ஏற்பாட்டில் போனீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து, ஒரு ராஜா வந்து இந்த மேடையை அழித்து போடுவான்னு சொல்லி அங்கே சொன்னது மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியுதா? 300 வருஷம், 150 ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை? யோசியா ராஜா சொல்கிறாரு. முன்னாடி இந்த யோசியான்னு ஒருத்தர் வருவான், அவன் வந்து இதை இடித்து போடுவான்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஏசாயாவுடைய 150 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற சொல்கிறாரு. ஆனால் இங்கே பாடுபடும் தாசனுடைய பாடல்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவதற்கான கிருபை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சபையில் சொல்லப்பட்டிருக்கு. பிச்சு பிச்சு படிக்கலை அவங்க. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றது. வேத சத்தியத்தை ஏதோ ஒரு வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு, ஒரு ஆளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் அவங்க படிக்கலை. அப்படி ஒட்டு மொத்தமாக இது இயேசு கிறிஸ்துவிலே எப்படி நிறைவேறியது, சபையில் எப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது, இனிமேல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எப்படி நிறைவேற போகிறது, இது அவ்வளோதையும் பார்த்தாங்க. எங்களுடைய ப்ரொஃபஸர், எங்களுடைய மென்டார், என்னுடைய டாக்டர் ப்ரோக்ராமில் வால்டர் கெய்சர் அப்படின்னு, இதுக்கு என்ன சொல்லுவார்னா தியோரியா, இந்த தியரி ஆஃப் த தியோரியா அப்படின்பார். அப்படின்னா என்னச்சோம், ஒரு கூம்பு மாதிரி வச்சு ஒரு டெலஸ்கோப்பை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ளதும் தெரியும், இந்த மத்தியில் உள்ளதும் தெரியும், தூரத்தில் உள்ளதும் தெரியும். அப்படி தான் தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்க எல்லாத்தையும். அப்படி தான் இயேசுவானவரும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் எப்படி அந்த நாள்லையும் நிறைவேறியது, என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறியது, இனிமேலும் நிறைவேற போகுதுன்னு தான் பார்த்தார். இந்த இதையும் நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சியில் அதை பார்த்துருக்கோம் இல்லை? அதனால் இது நம்ம வந்து அடிக்க பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஏசாயாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாடுபடும் தாசன் இயேசுவே என்று சொல்லி நிரூபிக்கிறார். உடனே அவர் கேட்குறாரு, அப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடு. அப்போ எது வரைக்கும் போதித்திருப்பாருன்னா, நீ ரட்சிக்கப்பட்டன்றா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், நீ சபையாகணும், அந்த அளவுக்கு சொல்லிட்டார். சுவிசேஷத்தை கொஞ்சம் பாதியிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் கார் வாங்கிறீங்கன்னு சொல்லி முடிக்கலை. இன்னும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு இது இருக்கும், சர்ச் ஏஜ்ன்றது வந்து அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசிகளுக்கு இயேசு வருவார், கிறிஸ்து வருவார்ன்றது இருக்கு, அவருடைய 2வது வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த சர்ச் உயிர் தழுவாருன்னு இருக்குது. ஆனால் அந்த சர்ச் ஏஜ் வந்து அவங்க பேசவே இல்லை, அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவே இல்லை. அவங்களுக்கு என்ன வெளிப்பட எபேசியர் 3வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாருல, இது முற்காலத்திலே தீர்க்கதரிசிகளுக்கும் அது அறிவிக்கப்படவில்லை, பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, ஏன்னா சபையை குறித்து அறிவிக்கப்படவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அது எனக்கு பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடினால பவுல் அதை மிகவும் அழகாக திருஷ்டாந்தப்படுத்தி வெளிப்படுத்துகிறார். அது மிஸ்ட்ரின்னு சொல்லப்படுது, மிஸ்ட்ரி ஆஃப் தி ஏஜஸ். ஆமாம் ஆமாம். நான் அதை வந்து நம்ம வந்து அதை வாசிக்க வந்து இப்போ நான் அது உடனே அது போனோன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ஒன்று மட்டும் நாம் பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சபை என்பதை கூடுகைன்னு பார்த்தாங்க. இந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், கூடுகை அப்படின்னு பார்த்தாங்க.
அதற்கு பின்பதாக அவங்க வந்து முழுவதுமாக இந்த தேவ ஆலயத்தை தான் மையப்படுத்திட்டாங்க. ஒரே இடம்தான், அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வரணும். இந்த சமாரிய பெண்ணே கேட்குறாங்க, அது எப்படி எல்லா இடத்துக்கும் எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா இயேசுவானவர் சொன்னார், ஒரே இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அதுதான் சபை. அவர் மறைமுகமாக அங்கே சொன்னது அந்த எல்லா இடத்துலையும் வரப்போகுது அப்படின்னு. அவர் தியாலஜி பேசுகிறதுக்கு க்ளீனாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் சபை வரணும். அவங்களுடைய முக்கியமான மன கண்ணோட்டமே என்னவாக இருந்துச்சுன்னா, இஸ்ரவேலர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள்.